பலவந்தப்படுத்தி தப்பா நடந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆறுமுகத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வராரு சஞ்சய். அப்போ ஆறுமுகத்தோட சித்தியும் இசக்கியும் வந்துட்டு பேசுறாங்க. யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கும்போது, இல்ல அக்கா வந்து யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்களுமே மனசு கேட்காம தான் கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பைரவியும் காணோம், நாங்கள் கிளம்பும்போது பார்த்தோம் காணோம், ஒருவேளை அக்கா போகக்கூடாதுன்னு சொன்னனால பைரவி வரலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆறுமுகம் உள்ளே போகிறாரு. உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கேப்பில் வள்ளி வர்றாங்க. வள்ளியை பார்த்துட்டு சிந்து பைரவியோட அப்பா இருக்காங்களே, அவங்க போய் சண்டை போடுறாங்க. உனக்கு பணம் வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஆனால் இப்படி அவர் மேலே பொய் புகார் கொடுத்துட்டல, ஒருவேளை நீ அவர் வந்து எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சுன்னா, இப்போ இல்லை எப்போனாலும் உண்மை வெளியே வந்துச்சுன்னா உன்னை அருவாள் எடுத்து விட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ சஞ்சய் வந்துட்டு இங்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி விரட்டிடுறாரு அவரையும். அதுக்கப்புறமா கோர்ட்டுக்குள்ள போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆறுமுகம் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஜட்ஜு வந்துட்டு போலீஸ் கிட்ட கேட்குறாங்க, இப்போ இவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணது, மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணது இருக்கு, அதுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஜட்ஜு சொல்றாங்க, ஸோ வந்து ஆறுமுகம் வந்து வள்ளி கிட்ட தப்பா நடந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஸோ அவர் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறதுக்குள்ள பைரவி வர போறாங்க. ஆனால் பைரவி அந்த இடத்துல இல்லை. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போதே நான் வந்து நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆறுமுகத்தோட சித்தி கிளம்பி வரும்போதும் பைரவி அங்கே இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பைரவி வந்துட்டு இதுக்கான ப்ரூஃப் ஏதோ தேடுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஏதாவது பண்ணி ஆறுமுகத்தை வெளியே கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு காரணம் சஞ்சய் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா சஞ்சய் கூட பேசவே மாட்டாங்க. அவங்கள அசிங்கமாக பேசிடுவாங்க. என்ன நடக்க போகுது, அது ஏற்கனவே வந்துட்டு அவர் சொன்னதுதான். ஆறுமுகம் வந்து சொல்லியிருப்பாரு சஞ்சய் கிட்ட, உன் மூஞ்சிலே காரி துப்பிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சஞ்சய் வந்து இதை கரெக்டாக அவர் செய்யலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பட் அவர் தான் இப்படி ஆறுமுகத்து மேலே தேவையில்லாத பழி போட சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த வள்ளி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சய் வந்து வெறுத்துருவாங்க பைரவி. அப்புறமா பைரவி வந்து ஆறுமுகத்தோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.